ஸோ கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான தருணத்தை எட்டிட்டதா நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் தாவேசர் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறோம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் மாதிரி எல்லாம் சுற்றி நின்று நம்மளுடைய ஐஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் நம்மளுடைய வீரர்களை வரவேற்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ இந்த தருணம் எப்படி இருக்குது? ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பூமியிலேருந்து மனிதர்களை பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? மிக எதிர்பார்ப்போட தான் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிடங்களில், அதாவது திட்டமிட்ட முறையில கொஞ்சம் முன்னாடி கூட நடக்கலாம். இதெல்லாம் வந்து கரெக்டா மணி அளவுல செய்ய மாட்டாங்க. அந்த விண்வெளி வீரர்கள் இங்க வந்து சேருவதற்கான எல்லா தயாரிப்பையும் செஞ்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இங்க நான் ஒரு சிறப்பான விஷயத்த உங்களுக்கு நான் காட்ட, உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன். அந்த நேரலையில நீங்க அந்த விண்வெளி நிலையத்திலிருந்து வரக்கூடிய அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அதுல நீங்க உங்களுடைய வலது கை ரைட் ஹேண்ட் சைட்ல, இப்போ ஆஃப்கோர்ஸ் தெரியல, பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அங்க ஒரு கம்பியில காலை வச்சுட்டு நிக்கிறாரு. பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கம்பி மூலமாக காலை வந்து அங்க நிலைநிறுத்திருக்காரு. இல்லைன்னா அவர் மதந்துட்டே இருப்பாரு. அவருடைய மத்த உடம்பு வந்து கொடி மாதிரி ஆடுது பாருங்க. பார்க்கலாம் இல்லையா? பார்க்க முடியுது சார். ஆமா, அவர் வந்து லாக் பண்ணிக்கிறாரு காலை வந்து அந்த கம்பியில அப்படியே காலை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அங்க செயல்படணும். ஓகே, இதே ஆமா. அதனாலதான் வந்து அங்க வந்து அந்த விண்வெளியில இயங்குவது என்பது வந்து பூமியில இயங்குவதை விட கொஞ்சம் பெரிய அளவு மாற்றமா இருக்கும். இப்போ விண்வெளியில இந்த பார்க்க முடியுது சார். ஆமா, ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு திசையில இருக்காங்க. அதாவது வந்து நம்ம ஸ்பைடர்மேன்ல வந்து பல்வேறு கோணங்கள்ல இருக்கிற மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு கோணத்துல இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்து தகவமைத்துக் கொள்வதற்கு வந்து டைம் எடுக்கும். இப்போ இந்த விண்வெளி நிலையத்துக்குள்ள நுழையிறவங்களுக்கு வந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் எப்படி தெரியுது? பூமியில எல்லாரும் வந்து கால் பூமியில இருக்கு, தலை மேல இருக்கு. ஆனா திடீர்னு நீங்க பல்வேறு கோணத்துல ஒரு ரூம்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு குழப்பம் வரும் இல்ல, நம்ம வந்து சரியா நிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் வந்து ஏற்படும். அதெல்லாம் வந்து தீர்வதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால்தான் வந்து முதல் 2 நாள் வந்து அக்ளமெண்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது அந்த சூழ்நிலைக்கு நம்மை தகவமைத்துக் கொள்வது, அந்த பணிகள் நடைபெறும். விண்கலத்துக்குள்ள நீங்க வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து அங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஷாக் இருக்காது. ஆனா இங்க வந்தது அந்த ஒரு அதிர்ச்சி, அதாவது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் என்பது வந்து ஆழமாக பதிகின்ற ஒரு சூழலாக இருக்கும். ரொம்ப ஆவலோட நானும் பாக்குறேன். அந்த வழியிலாம் அவங்க வந்து எங்கேயும் மோதிக்காம இருக்கிறதுக்காக வந்து பாதுகாப்பா பல விஷயங்களை வச்சிருக்காங்க அந்த வழியில. அததான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பாதுகாப்பா அவங்க வந்து நுழைந்து மிதந்துகிட்டே வரணும் இந்த பக்கம். அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வெகு விரைவில் இப்போது இந்த பக்கம் வந்து சேருவாங்க என்று நம்மளும் பார்த்துட்டு. ஒரு சின்ன ஒரு கேப் ஒளி தெரிகிற மாதிரி தெரியுது. அதை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. சரி, இப்போது இந்த 14 டேஸும் வந்து இதே மாதிரி ஃப்ளோட்டிங்லேயே தான் இருப்பாங்க. இப்போ இந்த பயிற்சி ரஷ்யாவில் எடுத்த பயிற்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி நாசா கொடுத்த அந்த ட்ரைனிங்காக இருக்கட்டும், இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு எவ்வளவு மணி நேரம் இந்த ட்ரைனிங் கண்டினியூவாக கொடுத்துருப்பாங்க? ஏன்னா இதில் பிரேக்கே இருக்காது. இந்த 14 டேஸும் அப்படிங்கிறது பிரேக்கே இல்லாமல் தான் அவங்க அந்த வேக்யூம் மாதிரியான ஒரு சூழலில் இருப்பாங்க, கிராவிட்டி இல்லாமல். ஸோ அவங்களுக்கான பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி கண்டினியூவாக தான் இருந்திருக்குமா? ஆமா, கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த விண்வெளிக்கான பயிற்சி துவங்கப்பட்டது 2 பேருக்கு. நான் சொன்ன மாதிரி சுபான்ஷ் சுக்லாவுக்கும் அவருக்கு பதிலி என்று இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் நாயருக்கும் சேர்ந்து இந்த பயிற்சி வந்து துவங்கினாங்க. கடந்த ஒரு 1.5 மாதமாக தீவிர பயிற்சி, அதாவது வந்து அந்த விண்கலத்தை இயக்குவது போன்ற பயிற்சிகள்ல வந்து ஈடுபட்டாங்க. சிமுலேட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுல வந்து ஈடுபட்டாங்க. இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் விண்வெளி வீரர், அதாவது அந்த கமாண்டர் வந்து வர தொடங்கிட்டாங்க, வந்துட்டாங்க. எஸ் சார், எஸ் சார், அப்படியே நீங்க சொல்லுங்க சார். எஸ் சார், எஸ். நம்மளுடைய இப்போ நீங்க இரண்டாவது விண்வெளி வீரர் சுபான்ஷ் சுக்லா தற்போது முதல் முறையாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல தன்னுடைய கால் தடத்தை பதிக்கிறார். முதல் முறையாக இந்தியாவுடைய விண்வெளி வீரர் தற்போது சுபான்ஷ் சுக்லா வந்துவிட்டார். நம்மளுடைய சர்வதேச ஆராய்ச்சி மையத்துல இருக்கிறார். நீங்க இங்கேயே ஒரு விஷயத்த பார்க்கலாம். சுபான்ஷ் சுக்லா வந்து மேல கை பிடிச்சுதான் அவரால் வந்து நகர முடியும் எல்லாருமே. ஆனா வந்து ஏற்கனவே விண்வெளி நிலையத்தில் இருக்கிறவங்க வந்து வேற மாதிரி இயங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அனுபவத்துல எப்படி இயங்குவது என்று தெரியும். இவங்க புதுசா வந்திருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம்.
தலைகீழா சுத்தர் எல்லாமே பார்க்கலாம். இதுல இருந்து சரி செய்வதற்கு தான் நேரம். ஆனா நாசாவுடைய அந்த கமாண்டர் பேரி வந்து இது பலமுறை விண்வெளிக்கு சென்றிருக்கிறார். அதனால அவருக்கு வந்து அந்த அனுபவம். Their first visit to the International Space Station as well. மிகவும் உணர்ச்சிகரமான மகிழ்ச்சிகரமான தருணம் இது. இந்தியா வந்து முதல் முறையாக தன்னுடைய விண்வெளி வீரரை என்பதை பார்க்கிறோம். All members of Expedition 73 and Axiom Mission 4's Anne McLean and Nicole Ayers of NASA, along with Johnny Kim, Kirill Peskov, Sergei Ryzhikov, and Alexei Zabritsky of Roscosmos, and Takuya Onishi, commander of Expedition 73 and of JAXA, with handshakes and hugs for Peggy Whitson, Shubhanshu Shukla, Sławomir Uznański-Wisniewski, and Tibor Kapu. இப்போ வந்து குடிநீர் அல்லது அந்த ஜூஸ் மாதிரியான ஒண்ணு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு தான் குடிக்க முடியும், நம்ம வேற மாதிரி குடிக்க முடியாது. பல மணி நேரங்கள் விண்வெளி பயணத்துல வந்திருக்கிறதுனால நீரிழப்பு இருக்கும். அதனால அந்த நீரிழப்பை சரி செய்வதற்காக தான் முதலாவதாக அந்த மாதிரி ஒரு வெல்கம் ட்ரிங்க் அப்படிங்கிற முறையில இந்த ஒரு இதை கொடுப்பாங்க. ஜூஸ், குடிநீர் போன்ற ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பண்ண கொடுப்பாங்க. அதை தான் வந்து அவங்க பருகிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து வரவேற்பு நிகழ்வு என்று சொல்றாங்க. முதல் முறையாக ஒரு விண்கலத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள் வரும்போது எல்லோருமாக குழுமி புதிதாக வந்தவர்களை வரவேற்று அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வரவேற்பை கொடுத்து அவங்களோட ஒரு சில மணி நேரங்கள் பேசக்கூடிய, அதே சமயத்துல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் போன்ற விஷயங்களையும் இந்த சமயத்துல செய்யும். In her return to the orbiting laboratory, her fifth flight, 3 as a member of NASA, and her second as commander of Axiom Space private astronaut mission, commander of Axiom 2 and here of Axiom 4. Regaling the crew with smiles and stories. To her left, or our left from her viewpoint, to her right, Sławomir Uznański-Wisniewski of ESA, Shubhanshu Shukla to her left of ISRO, and Tibor Kapu. இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத பார்க்குறோம். எல்லாருமே ஒரு ரிலாக்ஸேஷன் மூடில் வந்திருப்பாங்க. இந்த 28 ஹவர்ஸும் வந்து அவங்களுக்கான ஃபுட் இன்டேக் இருக்குமா, இல்லாட்டி இப்போ தான் வந்து அந்த வாட்டரே இன்டேக் எடுத்துப்பாங்களா சார்? இல்ல அங்க அந்த அந்த விண்கலத்துக்குள்ள சில உணவுகள் இருக்கும். ஆனா வந்து நீங்க சாதாரணமா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து அதுக்குள்ள அதற்கான முழுமையான ஏற்பாடுகள்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வார்மர் போன்ற விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் குடிக்க ஓரளவு ஒரு செமி சாலிடா உணவு எடுத்துக்க போன்ற விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கும், அந்த விண்கலத்துக்குள்ள இருக்கும். ஏன்னா 24 மணி நேரம் என்பது சில சமயம் 48 மணி நேரமா கூட நீளலாம். ஸோ அவ்வளோ நேரம் வந்து உணவு இல்லாமல்லாம் இருக்க முடியாது, எனர்ஜி இல்லாமல்லாம் இருக்க முடியாது. அதுக்கான ஏற்பாடுகள், மாற்று ஏற்பாடுகள் இருக்கும். ஆனா ஒரு முழுமையாக ஒரு சாதாரணமா ஒரு விண்வெளியில உண்ணக்கூடிய உணவு போன்ற விஷயங்கள்லாம் இனிமேதான் அவங்க வந்து அனுபவிப்பாங்க. குறிப்பா இந்த ஃபுட் சிஸ்டத்துல வந்து இப்போ மாத்திரை உணவுகள் அப்படிங்கிறதும் இருக்கா, இல்லாட்டி நம்மள மாதிரியே வந்து வழக்கமா நீங்க சொல்ற மாதிரி அந்த திட உணவுகளாவே எப்பொழுதும் எடுத்துக்கொள்வாங்களா, இல்லாட்டி இந்த மெடிசின் ஃபுட் அப்படிங்கிறது இருக்கா சார்? மெடிசன் ஃபுட் அப்படின்லாம் கிடையாது. அங்க வந்து உங்களுக்கு வந்து உணவு சுவை வந்து கொஞ்சம் அதிகமா தெரியாது. ஏன்னா நம்ம சுவைன்னு நம்ம சொல்றது வெறும் நாக்கு மட்டும் இல்ல, மூக்கும் உணர்வது. அங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு உணவு நறுமணம் வந்து அவ்வளவு அதிகமா பரவாது போன்ற விஷயங்கள் காரணமாக உங்களுடைய உணவு சுவை என்பது வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாறிடும். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து உணவு வந்து நீங்க கட்டாயப்படுத்தினாதான் நீங்க உண்மைங்கிற நிலைக்கு நீங்க சில சமயம் வந்துருவாங்க. அதனால திட்டமிட்ட அளவுக்கு வந்து உண்ண வேண்டும் என்று கட்டாயம் இருக்கும். விருப்பப்பட்ட போது உண்ணது மட்டும் இல்ல, கட்டாயமா நீங்க வந்து இந்த உணவுகளை இப்ப எடுத்துக்கணும்னு இருக்கும். அந்த உணவுகள் வந்து 3 வகைப்படும். ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ஒரு பானம் மாதிரி இருக்கிறத வந்து ஸ்ட்ரா வச்சு குடிக்கிற மாதிரியான ஒன்று. தென் வந்து ஃப்ரூட், இப்போ ஆப்பிள் போன்ற அல்லது வாழைப்பழம் போன்ற சில பழங்கள். மூன்றாவது வந்து பதப்படுத்தப்பட்ட உணவு, இட்லி போன்ற உணவுகளை வந்து வச்சிருப்பாங்க. இட்லி மட்டும் இல்ல, இப்போ வந்து உங்களுக்கு மரக்கறி உணவு போன்ற விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா திடமா இருக்கணும், பொடிப்பொடியா ஆயிடக்கூடாது. பொடிப்பொடி ஆகாத
மாறி இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் அங்க வந்து பயன்படுத்த முடியும். இப்போ ஒரு பெரிய பிரதான கேள்வி, 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து தொடர்ந்து ஐஎஸ்எஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா சார்? ஏன்னா அது ஸ்லோ பண்ணலாமா, இல்லாட்டி ஒரு இடத்துல நிலைநிறுத்த முடியுமா? இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இப்போ இவங்க சுத்துற இடம் வந்து 420 கிலோமீட்டர் உயரத்துல. அந்த உயரத்துல சுத்தக்கூடிய எல்லாம் வந்து 90 நிமிஷத்திற்கு பூமியை ஒரு தடவை சுத்துற மாதிரி இருந்தாதான் சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு குறைவா இருந்தா பூமியில விழுந்துரும். அதுக்கு அதிகமா இருந்தா அதனுடைய உயரம் அதிகரிக்கும். நிலவு அந்த உயரத்துல சுத்துவதனால 27 நாளைக்கு ஒரு தடவை சுத்து. நீங்க வந்து ஒரு 38,000 கிலோமீட்டர் உயரத்துல நீங்க ஏதாவது ஒரு பொருளை வச்சீங்கன்னா அது வந்து 24 மணி நேரத்துல ஒரு தடவை பூமியை சுத்தும். அதாவது பூமியிலிருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கிறோமோ அந்த உயரத்திற்கு என்று ஒரு வேகம் இருக்கு. அந்த வேகத்துல சுத்தினாதான் நீங்க வந்து அங்க கரெக்டா அந்த சுற்றுப்பாதையில சுத்திட்டு இருக்க முடியும். அதுக்கு கூட குறைஞ்சானாக்கா உங்களுடைய சுற்றுப்பாதை வந்து மாறி. ஸோ இப்போ நம்மளுடைய அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பூமியினுடைய அந்த புவியீர்ப்பு விசையிலிருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியும், அந்த லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் நம்ம சாதாரணமா இதையே நம்ம செஞ்சு பார்க்கலாமே. ஒரு கயர்ல வந்து கல்லை கட்டிட்டோம், ஒரு குறிப்பிட்ட வேகத்துல நீங்க அந்த கயத்தை சுத்தி அந்த கல்லை நீங்க சுத்தினீங்கன்னா தான் அது சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வேகத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா கல்லுக்கு டபாலும் கீழே வந்துடுது இல்ல. சரி, இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த பணிகள் என்னவா இருக்கும்? இப்போ ஏன்னா முதல் முறையாக போயிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ளே வந்து என்ட்ராயிருக்காரு. ஸோ இப்போவே அந்த ஷெட்யூல், ஏன்னா 14 டேஸ் அப்படிங்கிறது நம்ம இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் ரொம்ப குறைவான நாட்களாகவே புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே அவங்களுடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுமா, இல்லாட்டி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் இருக்கும்? என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க சார்? பொதுவாக வந்து முதல் 2 நாட்கள் வந்து அக்ளமெண்டேஷன், அதாவது வந்து அந்த விண்வெளி நிலையத்தை வந்து நம்ம புரிஞ்சு கொள்வது, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்து கொள்வது, அங்க வந்து எப்படி ஒவ்வொரு விஷயமும் செயல்படுவது என்பதை ஏற்கனவே இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது போன்ற விஷயங்களுக்காக தான் வந்து பெரும்பாலும் இருக்கும். இந்த சமயத்திலேயே வந்து தீவிரமா பணியை துவங்க மாட்டாங்க, துவங்கவும் முடியாது. ஏன்னா உங்களுடைய உடல்நிலை அதுக்கு வந்து அனுபவிக்காது. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா 28 மணி நேரத்துக்கு பிறகு அங்க போயிருப்பதனால உடல் உபாதைகள் உட்பட பல்வேறு தேவைகள் இருக்கும் இல்லையா, அந்த தேவைகளை வந்து நிறைவேற்றுவதற்கு வந்து முதல்ல கொஞ்ச நேரம் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாரும். அதுக்கு பிறகு வந்து ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஏன்னா வந்து பல வீரர்கள் வந்து அவங்க நாட்டை சார்ந்தவங்க முதல் முறை விண்வெளிக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ற விதமாக வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரியான சில விஷயங்களை வந்து வைப்பாங்க. ஒரு 2 நாட்களுக்கு பிறகுதான் இயல்பா அவங்க வந்து விண்வெளியில செய்ய வேண்டிய ஆராய்ச்சி வேலைகள் என்பது வந்து தோணும். பட் ஆனா ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த 2 நாட்களும் செய்வாங்க, செய்யாமலே எல்லாம் இருக்க மாட்டாங்க. அங்க விண்வெளியில வந்து ஒவ்வொரு 15 நிமிடமும் வந்து ஒரு டாஸ்க் அப்படின்னு பேரு. ஒவ்வொரு 15 நிமிடமும் என்ன செய்யணும் என்று முன் திட்டமிட்டு அவங்களுக்கு வந்து தருவாங்க, டைம் டேபிள் மாதிரி. அதை வந்து செஞ்சுட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ண, இதை நான் முடிச்சிட்டேன். அது வந்து உணவு உட்பட உண்ணுவதிலிருந்து தூங்குவதிலிருந்து எல்லாத்துக்குமே. சார், இப்போ தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. ஸோ ஒரு இந்தியராக இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போயிருக்கிறது மற்ற நம்மளுடைய விஞ்ஞானிகளுக்கு எந்த மாதிரியான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்? இந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது இப்போ நிறைய முறை நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவங்க போன இந்திய வம்சாவளியாக அவங்களுடைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்டாக இருக்குது சார்? எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு டைம் இது? 41 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து 2வது இந்தியர் விண்வெளிக்கு போயிருக்காரு என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சர்வதேச விண்வெளி நிலையத்துல முதல் முறையாக நம்ம வந்து ஒரு பங்கெடுத்திருக்கோம் என்பது வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவினுடைய விண்வெளி துறையினுடைய மைல்கல்கள்ல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்பதுல வந்து எந்த கருத்து வித்தியாசமும் இருக்க முடியாது. எதிர்காலத்துல இதே மாதிரியான ஒரு சர்வதேச செயல்பாடுகள்ல இந்தியா வந்து பங்கெடுப்பது என்பது வந்து விண்வெளி துறையில இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பல விஷயங்கள் நாமளே தனியா செய்வது என்பது பெரும் பொருள் செலவுல இருந்து பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா ஒரு கூட்டாக செய்யும் போது இன்னும் பெருசா செய்ய முடியும். ஸோ அந்த விதத்துல வந்து அந்த பெருசா செய்யறதுலயே நம்ம வந்து ஒரு பங்கு வகிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்வதேச திட்டத்துல நம்ம பங்கெடுப்பது என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி என்று நாம்
மீண்டும் இந்த கேள்வி முன்வைக்கிறேன் சார். இந்த 7 விதமான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சிகளாக மேற்கொள்ள போகிறோம். இப்போது தொடர்ந்து வந்து 6 மாத காலம், ஏன்னா வந்து பல ஆண்டுகளாக இந்த ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே பரிச்சார்த்த முறையில் பல முறைகள் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எதிர்பார்ப்பு என்ன, இந்த ஆய்வில் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம் சார். இல்ல, நம்ம பண்ற இந்த ஆய்வுகள்லாம் வந்து புது ஆய்வுகள். இதே மாதிரியான சில ஆய்வுகள் செஞ்சிருக்கலாம். பட் ஆனா இது வந்து புது ஆய்வு. மற்றவங்க செஞ்சதை நம்ம திரும்பி செய்யறதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி யாரும் செய்யவும் மாட்டாங்க. அது வந்து வீண் வேலை. அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இப்போ உதாரணமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பச்சை பயிர் நம்ம வந்து முளை விட்டு சாப்பிட்றோம். முளைச்ச பயிரை வந்து நம்ம வந்து சத்து உணவாக சாப்பிட்றோம். அதே மாதிரி வந்து வெந்தயக்கீரை, வெந்தயத்தை முளை விட்டா அதுல இருந்து வரக்கூடிய அந்த கீரையை வந்து சலாடு மாதிரி நம்ம சாப்பிட்றோம். பூமியில இதை நம்ம உற்பத்தி பண்றோம், சாப்பிட்றோம், எல்லாம் செய்யறோம். விண்வெளியில இவைகள் முளைக்கும் போது அந்த விண்வெளி சூழல்ல முளைச்ச நிலையில இவற்றில் ஏதாவது மாற்றங்கள் வருமா என்று நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா எதிர்காலத்துல விண்வெளியிலேயே நம்ம வந்து ஒரு உணவு உற்பத்தி என்று நம்ம யோசிச்சோம் என்று சொன்னாக்க ஃப்ரெஷ் ஃபுட், அதாவது வந்து நம்ம வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுக்கு இல்லாம இயற்கையாக விளையக்கூடிய காய்கனிகளை நம்ம உண்ணுவது விண்வெளியில என்று நம்ம யோசிச்சோம்னு சொன்னாக்க என்ன மாற்றங்கள் இருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த விண்வெளியில எல்லாமே மிதந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மிதந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில மேல் கீழ் என்று எந்த வித்தியாசம் கிடையாது. பூமியில வந்து பூமி நம்மளை வந்து ஒரு திசை நோக்கி இழுப்பதுனால அது கீழ், அதுக்கு எதிரான திசை மேல் என்ற உணர்வு வந்து நமக்கு இயல்பாகவே வந்துடுது. சின்ன குழந்தைக்கே வந்துடுது, தெரியுது இல்லையா? சின்ன குழந்தையே தள்ளு நடை போடும்போது நம்ம தடுக்க விழுறோம் போன்ற உணர்வுகள் வந்துடுது இல்ல. அந்த மேல் கீழுங்கிற உணர்வு வந்துடுது. அதே மாதிரிதான் தாவரத்துக்கும் அந்த மேல் கீழுங்கிற உணர்வு இருப்பதனால்தான் எல்லா தாவரமும் தன்னுடைய விதையிலிருந்து வேரை கீழ் நோக்கியும் முளைய மேல் நோக்கியும் விளைவிக்குது பூமியில. சோ விண்வெளியில வந்து இந்த சூழல்ல முளைக்கும் போது அதுல வந்து ஏதாவது மரபணு செயல்பாடுகள்ல மாற்று ஏற்படுதா, அதன் காரணமாக அதுல வந்து என்ன விதமான வேதி மாற்றங்கள் ஏற்படுது, உயிரியல் வேதி மாற்றங்கள் ஏற்படுது போன்ற விஷயங்களை ஆராய்ச்சி செய்வது என்பது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து அங்க முளை விடுறாங்க, எதிர்காலத்துல உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு உயிரியல் கேள்வி, அந்த தாவரவியல் கேள்வி. அந்த தாவரவியல் உயிரியல் கேள்வியை மரபணு அளவுல ஆராய்ச்சி செய்வதற்கு வந்து ஒரு ஆய்வு. இது மாதிரி ஒரு 7 ஆய்வுகள் தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் முன்வைக்க இருக்கிறோம் சார். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். 3, 2, 1, ignition.